நான் ப்ளே பண்ணியிருப்பேன் அந்த வீடியோவில். ஸோ ஒரு ஒரு ஓகே, ஹாய் கைஸ். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம்னா, இன்னைக்கு விக்டரில் NCS ப்ரோ ஷட்டில் காக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிந்தட்டிக் ஃபெதர் ஷட்டில் காக் கொடுத்துருக்காங்க. அந்த ஷட்டில் காக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டியூப்ல 6 ஷட்டில்ஸ் இருக்கும். இந்த ஷட்டில் காக்கோட ரேட் பார்த்தீங்கன்னா 1200 கோட் பண்ணியிருக்காங்க. சில வெப்சைட்டில் 1295 கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கிங்க. ஸோ இந்த ஷட்டில் காக்கோட ஆனஸ்ட் ரிவ்யூ நான் சொல்கிறேன். நான் ஒரு மேட்சஸ் ப்ளே பண்ணும்போது ஷட்டில் காக் வந்து ஒரு மேட்சஸ்க்கு இந்த பாட்டம் வந்து கொஞ்சம் லைட்டாக டேமேஜ் ஆகுது. ஏன்னா ஐ மீன் அந்த பாட்டமோட பேஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஷெல்கா கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் சுருங்கி போயிடுது. ஸோ அதை வந்து நான் ஒரு மேட்சஸ்க்கு ஓரளவுக்கு ஆட முடியுது. நல்ல பவராக ஆடினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேமேஜ் ஆகுது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு பிகினர்ஸ் இன்டர்மீடியட்டுக்கு இந்த ஷெல்காக் ஓகே. ஒரு அட்வான்ஸ் லெவல் பிளேயர்ஸுக்கு கண்டிப்பாக இந்த ஷெல்காக் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ ஏன்னா இந்த ஷெல்காக் வந்து கொஞ்சம் லைட் ஸ்பீடு தான், ஃபாஸ்ட்டாக போகாது. ஸோ அதனால் வந்து ஃபெதர்காகோட நான் கம்பேரிசன் பண்ண முடியாது. ஏன்னா இது அந்தளவுக்கு போக மாட்டுது. ஸோ ஓரளவுக்கு ஓகே, டீசெண்டான ஸ்பீடில் போகுது. பட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஸ்பீட் போகாது. ஓகேங்களா, அதுவும் தெரிஞ்சுக்குங்க. ஸோ அந்த ஷெல்காக் வந்து டியூரபிலிட்டி வந்து நல்லா தாங்குது. அந்த ஸ்டெம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்போசிட் கார்பன் ஃபைபர் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டெம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இதுதாங்க ஸ்டெம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டெம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்போசிட் கார்பன் ஃபைபர் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுதாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிந்தட்டிக் ஷட்டில்காக் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த பாட்டம் பார்த்தீங்கன்னா ஹெட் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்போசிட் காக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேங்களா, ஸோ ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஸோ ஓகே, ஸோ இதோட உங்களுக்கு முன்னாடி தான் பண்ணுறேன் பாருங்க. அந்த ஸ்டெம் நான் பண்ணுறேன் பாருங்க, டியூரபிலிட்டி பாருங்க நல்லா. ஸோ இது ஓரளவுக்கு ஓகே, நல்லா தான் இருக்கு. ஸோ மற்ற ஷர்ட்லாம் இருந்தால் டேமேஜ் ஆகிடும். ஓகேங்களா, பாருங்கள். ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க கைஸ். ஓகே, ஸோ இது ஒரு ஆனஸ்ட் ரிவ்யூ தான். இது நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதாங்க அந்த ஷட்டில் பாருங்கள், திரும்ப பாருங்கள். பாருங்கள், நான் எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகிறேன். நல்லா தான் இருக்கு, ஓரளவுக்கு ஓகேங்க இந்த குவாலிட்டி. அப்படியா, ஓகே. இந்த ஷட்டில் வந்து டியூரபிலிட்டி பார்த்துருப்பீங்க, அது ஸ்டெம் டியூரபிலிட்டி. ஸோ இந்த ஸ்டெம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்போசிட் கார்பன் ஃபைபர் மெட்டீரியல் கொடுத்ததுனால ஸோ இது வந்து கொஞ்சம் டியூரபிலிட்டி நல்லா தாங்குது. ஸோ கண்டிப்பாக ஓரளவுக்கு அஃபோர்டபுள் தான். ஸோ டியூரபிலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க, டீசெண்டான கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஷெட்டில் வந்து ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு ஸோ யாராவது மல்டி ஃபீடிங்க்கு, ஸோ இப்போ தான் இன்டர்மீடியட்லாம் போகிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் இந்த ஷெட்டில் கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஒரு அட்வான்ஸ் லெவல் பிளேயர்ஸ்லாம் இந்த ஷெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஸ்பீட், அந்த ஸ்பீட் அளவுக்கு போகாது, ஃபெதர் ஷெட்டில் மாதிரி போகாது. கொஞ்சம் ஸ்பீட் வந்து லோவாக தான் இருக்கும். பட் நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கிங்க. ஸோ ஓகே, மல்டி ஃபீடிங்க்கு இந்த ஷெட்டில் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த ஷெட்டில் வந்து 6 தான் இருக்கும், ஷெட்டிலுக்காக இருக்கும். மற்ற டேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 ஷெட்டில்ஸ் இருக்கும். ஸோ 6 ஷெட்டிலுக்காகவே 1200 தான் கோட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ஷெட்டில் உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது ஒரு ஆனஸ்ட் ரிவ்யூ தான் நான் சொல்கிறேன். ஸோ சில இடத்துல அட்வான்டேஜ் இருக்குது, சில இடத்துல டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெம்மில் வந்து நல்ல டியூரபிலிட்டியாக இருக்குது. நாங்கள் ப்ளே பண்ணும்போது இன்னும் டேமேஜ் ஆகலை. ஸோ சம்டைம்ஸ் இது ஒன்றா மடங்கி கூட போயிருக்குதுங்க. ஓகேங்களா, இந்த ஸ்டெம் வந்து ஒன்றா மடங்கி கூட போயிருக்கு. நாங்கள் வந்து என்ன பண்ணோம், திருப்பி அகெயின் அந்த போஸ்டருக்கே திருப்பி கொண்டு வந்துட்டோம். ஸோ மற்ற ஷெட்லாம் இருந்தால் உடஞ்சிருக்கும், இன்னொன்று இது அப்படியே வெளியே வந்துடும். ஸோ இதுவும் டேமேஜ் ஆகுது, பட் அந்த அளவுக்கு இன்னும் உடையலை. பட் ஓகே, ஓரளவுக்கு ஓகே, ஆவரேஜாக இருக்குது நல்லா. எனக்கு என்னோட பர்சனல் பார்த்தீங்கன்னா நான் 100% பார்த்தீங்கன்னா
ஒரு 7 அவுட் ஆஃப் 10 நான் சொல்லுவேன். டியூரபிலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஸ்பீட் பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லுவேன் 6 அவுட் ஆஃப் 10. ஓகேங்களா? ஏன்னா இது ரொம்ப ஸ்பீடு ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு தான் ஸ்பீடாக இருக்குது. ஸோ ஓகேங்களா? அதனால் நான் 6 அவுட் ஆஃப் 10 சொல்லுவேன். பட் ஷட்டில் ஓவரால் டிசைன் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக 9 அவுட் ஆஃப் 10 சொல்லுவேன். ஸோ நல்ல ஒரு டிசிஷன் நல்லா எடுத்து வந்திருக்காங்க விக்டர். ஸோ கண்டிப்பாக ஒரு தம்ஸ் அப் போடலாம். ஸோ ஓகே, ஸோ நல்லாயிருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பட் பிகினர்ஸ்க்கு நான் பிகினர்ஸ்க்கு இன்டர்மீடியட் பிளேயர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த ஷட்டில் விளையாடணும்னு நினச்சா ஓரளவுக்கு விளையாடலாம். ஸோ சம்டைம்ஸ் ஃபெதர் ஆடணும்னு ஆசைப்படுவீங்க, அவங்களுக்கு இந்த ஷட்டிலுக்காக ஓகே. ப்ரொஃபஷனல் ஆடுறவங்களுக்கு வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். கேம் வைஸ் நான் சஜஸ்டே பண்ண மாட்டேன். ஒன்லி ஃபார் மல்டி ஃபீடிங்க்கு இந்த ஷட்டில் ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட ஆனஸ்ட் ரிவ்யூ. ஸோ கண்டிப்பாக வசந்த் பேட்மிண்டன் கோச் யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க guys. ஓகே, see you on next video. Bye. விக்டர் NCS Pro ஷட்டில்காக்கோட பிளேயிங் வீடியோ பாருங்கள். நான் ப்ளே பண்ணியிருப்பேன் அந்த வீடியோவில். ஸோ ஒரு மேட்ச் விளையாட்டு சும்மா ஜஸ்ட் ப்ளே பண்ணும்போது பாருங்கள், அந்த ஷட்டிலோட டேமேஜ் பாருங்கள். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறமே வராது, பட் ஓரளவுக்கு ஆவரேஜ் தாங்க வருது இந்த ஷட்டில்காக். ஸோ இது என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ. பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த ஷேப் சேஞ்சஸ் ஆகிருக்குது பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ஸோ அந்த ஷேப் சேஞ்சஸ் பாருங்கள், எப்படி ஷேப் சேஞ்சஸ் இருக்குது பாருங்கள். விக்டர் தாங்க, நான் வேறு எதுவும் ஷட்டில் காட்டல. விக்டர் NCS Pro தான் பாருங்கள். ஸோ ஓகே, விக்டர் NCS Pro ஷட்டில்காக்கோட நான் ப்ளே பண்ணியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் guys. ஓகே, see you on next video. Bye.